தீபாஸ்ரீ. நான் இப்போது பிஜி பண்ணிகிட்ருக்கேன் எம்காம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பிஹெச்டி காலேஜில். சைட் பை சைட் நான் எஸ்கே செஸ் அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அகாடமி பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் 14th ஸ்டார்ட் பண்ணுது. லைக் ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் செஸ் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஆலோஜி டெக் ஸ்கூல் ஃப்ரம் வேலம்மான்னு சொல்லிட்டு பீலமேடில் அந்த ஸ்கூல் நம்ம வென்யூ. ஸோ டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண என்ட்ரிஸ் லைக் 500 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நமக்கு என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே போயிடுச்சு. நியர்லி 550 பிளேயர்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து க்ரௌடு ஒரு 700 to 800 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எங்களால் க்ரௌட் மேனேஜ் பண்ண முடியல, அந்தளவுக்கு வந்துட்டு எங்களுக்கு க்ரௌட் வந்துடுச்சு. மேட்ச் நல்லபடியாக போயிட்டுருக்கு. லைக் ஆஸ் யூஷுவல் எல்லாம் ஃப்ளாஸ் நெகட்டிவ் சொல்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளாஸ் இருந்தாலும் மேட்ச் வந்துட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம டோர்னமெண்ட்டில் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 8, 11, 15, 21 இந்த ஓப்பன் கேட்டகரி இருக்குது. ஸோ இதிலே ஹையஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கு கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 11 கேட்டகரி தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் வின்னர்ஸுக்கு வந்துட்டு எல்லா கேட்டகரிஸுக்கும் 25 ட்ராஃபிஸ் இருக்குது. ஓப்பன் ப்ரைஸஸ் மட்டும் கேஷ் ப்ரைஸஸாக தரோம். 17 கேஷ் ப்ரைஸஸ் ப்ளஸ் விமென்ஸுக்கு 2 கேஷ் ப்ரைஸ் அண்ட் வெட்டன் கேட்டகரிக்கு 2 கேஷ் ப்ரைஸ் தரோம். ஓப்பனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000. ஸோ டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்துட்டு 4000 அப்படிங்கிற கேஷ் ப்ரைஸ் வந்துட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு ரொம்ப ரேர் தான். ஸோ அதை நாங்கள் வந்துட்டு எங்கள் சைடில் அது பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். செஸ் கேம் பார்த்தீங்கன்னா லைக் நிஜமாகவே வந்துட்டு பிரெயினை ரொம்ப ஆக்டிவ் ஆக்கும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். லைக் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 5th ஒரு ஹாஃபில் அந்த மாதிரி தான் லைக் செஸ்ஸில் இன்வால்வ் ஆனேன். பட் 6th பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக ஸ்டடீஸ் வைஸ் சேஞ்ச் ஆச்சு. நான் படிக்கிற டைம் ஒரு ஸ்டடீஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் தான் இருந்தது. பட் என்னோடய கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் நான் அதுலேருந்து ஒரு டாப்பர் ஆக ஆரம்பித்தேன். ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். லைக் பிளேயர் ஆகணும்னு இல்லைனாலும் செஸ் விளையாண்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் அது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். மைண்ட் ரிலாக்ஸேஷன் அண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் இது எல்லாமே இருக்கும்.